வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பில் 35வது பாகமாக வேதாத்திரிய வாழ்க்கை கல்வி என்பதையும், இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள், பிரபஞ்சத்தின் தோற்றம், பிரபஞ்சத்தின் இயக்கம், அதற்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு, இந்த மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள், மனித மனதில் ஏற்படுகின்ற எழுகின்ற எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இப்படி பல்வேறு வகையில் இந்த இயக்கம் என்ற ஒன்று காந்தமாக இருந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறது. எல்லாமே காந்தத்தினுடைய இயக்கம்தான். நமது வாழ்க்கை என்பதே காந்தத்தினுடைய இயக்கம்தான். அதனாலதான் இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்பது இது ஏதோ ஒரு விஞ்ஞானம் அல்ல, இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்க்கை என்பதே காந்தத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நம்ம இந்த காந்தத்தை ஏதோ ஒரு புறப்பொருளாக மட்டும் பார்க்க முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், புறத்தில் இருந்தால் வான்காந்தம், அகத்தில் இருந்தால் ஜீவகாந்தம். அப்ப எங்கும் காந்தம், எதிலும் காந்தம் என்பதைத்தான் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அடிப்படையாக இந்த காந்த தத்துவத்தில் நாம் அடிப்படை தத்துவம் என்பது இரண்டு. என்ன என்று சொன்னால், ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம். அப்படித்தான் இரண்டாக பிரித்திருக்கிறோம். இருப்பு என்பது ஒன்று, இயக்கம் என்பது ஒன்று. இப்போ அந்த இருப்பு என்பதை இறைநிலை என்று சொல்லுகிறோம். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? ஒரு வார்த்தை இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இருப்பு என்பது எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லலாம். நம்ம கான்சியஸ்னஸ் அப்படின்னா சொல்றோம். கான்சியஸ்னஸ் என்று சொன்னால் அறிவு. டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்றோமே, அது அறிவு. அந்த சுத்தவெளியில் ஆற்றலும் அறிவும் இருக்கிறது என்றுதானே சொல்லுகிறோம். இறைவன் அறிவாக இருக்கிறான், அறிவேதான் தெய்வம் அப்படின்லாம் சொல்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த அறிவையும் ஆற்றலையும் தாங்கி இருந்து கொண்டிருக்கக்கூடியது இறைநிலை, இருப்பு என்று சொல்கிறோம் அல்லவா? அப்ப அதுக்கு சரியான வார்த்தை எப்படி போடலாம்னா எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லலாம். பிரம்மம்னு சொல்லுவாங்க, ஆதின்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. சரி, எக்ஸிஸ்டன்ஸ், இருந்து கொண்டிருப்பது. இருப்புன்னு சொல்றதை விட இருந்து கொண்டிருப்பது, இருந்து கொண்டே இருப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு காலம் என்பது இல்லை, முடிவு என்பது இல்லை, முதல் என்பதும் இல்லை, அப்படிப்பட்டது. சரி, அப்ப அடுத்து இயக்கத்துக்கு வந்துட்டோம். அப்ப இருப்பு இயக்கம்னு ரெண்டாக பிரித்தோம் அல்லவா? இந்த இயக்கத்துக்கு வந்த பிறகு அங்க என்ன ஆயிடுச்சு? காந்தம்னு வந்துருச்சு இல்லையா? இந்த காந்தம்னு வந்த பிறகு அங்கேயும் ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப இருப்பு இயக்கம் என்ற இரண்டில் அந்த இயக்கத்தில் இரண்டாக பிரிகிறது. அப்படின்னா இருப்பு ரெண்டா பிரியுதா? அப்படின்னா அங்க இல்ல.
அப்படி கிடையாது. இருப்பு ஒன்றுதான். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். அப்ப உருவில் இரண்டானவன் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? உருவமற்றது உருவமானது அப்படி ரெண்டு எடுத்துக்கிறதா? இல்ல. ஒன்றானவன் என்பது இருப்பு, அது ஒன்றுதான், அதுல ரெண்டு கிடையாது. இப்ப கடவுள் ஒருவரா, ரெண்டு பேரா, இன்னும் நிறைய பேரா? இப்படிலாம் சமுதாயத்தில் நிறைய சந்தேகம் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள். அப்படி இருக்க முடியுமா? அப்படி சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இதை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வளர்ச்சி பெறவில்லையா அறிவு? இப்பொழுதும் நான் இந்த மதத்தை சேர்ந்து எனக்கு இந்த கடவுள், எனக்கு இந்த கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தானே மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கு அப்ப சிந்திக்கக்கூடிய அறிவின் குறைபாடு என்று தானே சொல்ல முடியும். எப்படி இருக்க முடியும்? பிரபஞ்சம் ஒன்றாக இருக்கிறது, இறைவன் இரண்டாக மூன்றாக இருக்க முடியுமா? எனது இறைவன், எனது இறைவன் என்று இப்பொழுது அது எந்த அளவில் இந்த உலகில் மக்களிடம் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும்போது, எவ்வளவோ அறிவில் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லுகிற இந்த மனிதன் இல்லை, அறிவில் உயரவே இல்லை. இந்த புறத்தில் இருக்கக்கூடிய வசதிகளுக்கு உரிய ஆராய்ச்சியில் தான் உயர்ந்திருக்கிறானே தவிர உண்மையான வாழ்வில் உயர்ந்த மனிதன் என்பவனே இல்லை. மனிதன் வாழ்வில் உயர்ந்திருந்தான் என்று சொன்னால் அந்த ஒன்று என்பதை உணர்ந்திருப்பான். எல்லாமே அந்த ஒன்றிலிருந்துதான் அப்படிங்கிறத அந்த இறைவன் ஒன்று என்ற ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருப்பான். அப்பதான் மனிதன் உயர்ந்திருக்கிறான் என்ற அர்த்தம். இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் இந்த பிரிவினையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இயக்கத்தில் வந்த பிறகு சக்தி என்று சொல்லுகிறோம், இயக்கம் என்று சொல்லுகிறோம். அந்த இயக்கம் இரண்டாக பிரிகிறது, ஆனால் இருப்பு இருப்பாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் அந்த பாடல்ல ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். உருவில் வந்த பிறகு இரண்டு. எப்படி, ஏன் இரண்டாக மாறியது என்று சொன்னால் அது காந்தம் என்று வந்தது. காந்தம்தான் இரண்டாக மாறியது. எப்படி? ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல். அப்ப இயக்கத்துல எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்கும். அந்த இரண்டுக்கு காரணம் எது? இந்த இரண்டு இரண்டாக இருக்கிறதே, அதற்கு காரணம் எது அப்படின்னு சொன்னா காந்தம் தான் காரணம். இரவு பகல் என்று சொல்றோம், நல்லது கெட்டதுன்னு சொல்றோம், விருப்பு வெறுப்புன்னு சொல்றோம், இன்ப துன்பம் சொல்றோம். இது போல இரண்டு இரண்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே நிறைய வாழ்க்கையில. இதுக்கு அடிப்படையாக காரணம் எது என்று சொன்னால் அந்த காந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு தன்மைகள் இரண்டு இரண்டாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இயக்கத்தில் இரண்டு. சரி, அப்ப அப்படி வந்துருச்சு இல்லையா? அப்ப பிரபஞ்சம் என்று வந்த அளவுக்கு, பஞ்சபூதங்கள் என்று வந்த அளவுக்கு கூட அந்த இந்த இரண்டும் இருக்கிறது. இப்போ நம்ம மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. இந்த மனித வாழ்க்கையை நாம் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? மனித வாழ்க்கை என்பது ஒரே வாழ்க்கை தானா? இந்த வாழ்க்கையில் இரண்டு பாகங்கள் இருக்கிறதா? இரண்டு புறங்கள் இருக்கிறதா? ஒரு காயின்ல இரண்டு பக்கம் இருப்பது போல வாழ்க்கையில் இரண்டாக பிரிக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக பிரிக்க வேண்டும், பிரித்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது மனிதர்கள் அப்படி பார்ப்பது இல்லை, குறைந்து விட்டது. காலத்துக்கு காலம் இப்பொழுது குறைந்து விட்டது.
வேதாத்திரியத்துல இவ்வளவு பெரிய காந்த தத்துவம் கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய பிரம்ம ஞானம் என்று, வாழ்க்கை தத்துவம் என்று எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம். இத்தனையும் படித்தவர்கள் கூட, இப்ப வேதாத்திரிய ஆசிரியர்கள் கூட எப்படி வாழ்க்கையை பிரித்து பார்ப்பதில்லை, வாழ்க்கையை இரண்டாக பிரித்து பார்ப்பது. அப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில் புறம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அகம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த இரண்டு வாழ்க்கை இருக்கிறது. இந்த இரண்டும் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இரு துருவங்களாக இருக்கிறது. துருவங்கள்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காந்த தத்துவம், காந்தம் தானே ஞாபகம் வரும். வடதுருவம் தென் துருவம் என்று அதைத்தான் துருவம்னு சொல்றோம். இப்ப நம்ம பூமியில கூட வடதுருவம் தென் துருவம் என்று சொல்லுகிறோம். ஒரு காந்தத்துல வடதுருவம் தென் துருவம் என்று சொல்லுகிறோம். இரண்டும் இரண்டு தன்மை வாய்ந்தது. ஒன்றை ஒன்று எதிர் திசையில் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஒன்று ஈர்ப்பு ஆற்றல், இன்னொன்று தள்ளும் ஆற்றல். அப்ப எதிர்மறையானது, ஆப்போசிட்னு சொல்றோம். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று சொல்கிறோமே, இந்த இரண்டும் இரண்டு எதிர் துருவங்களாகத்தான் இருக்கும். அப்ப வாழ்க்கையை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ மனிதன் வாழ்க்கையை ஒரே வாழ்க்கையாக பார்க்கிறானே, எப்படி? புற வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று பார்க்கிறான். அப்ப அவனுக்கு ஒரே ஒரு துருவம் தான் தெரியுது. கடிவாளம் போட்ட மாதிரி அந்த புற வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கை என்று அந்த புற வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புற வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியே மடிந்து விடுகிறான். இப்படிதான் இப்பொழுது மனித வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதே தெரியவில்லை. இன்னொன்னு சொல்லணும்னா, எது அக வாழ்க்கை என்று தெரியவில்லை. நீங்க சாதாரணமா ஒரு வயதுக்கு வந்த ஆண் பெண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு வயசாயிருச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு நம்ம சொல்றோம்? கல்யாணம் பண்ணணும்னு சொல்றோம், திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த திருமணம் என்று சொல்லுகிறோமே, இது அக வாழ்க்கையா புற வாழ்க்கையா? சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு இது அக வாழ்க்கையில எடுத்துக்கிறதா புற வாழ்க்கையில எடுத்துக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். திருமணம் என்ற அந்த வார்த்தையை ஆழமாக சிந்தித்து அதனுடைய பொருள் புரிந்து கொண்டு சிந்தித்து பாருங்கள். இது திருமணம் என்பது புறம் சார்ந்ததா அகம் சார்ந்ததா, புற வாழ்க்கை சார்ந்ததா அக வாழ்க்கை சார்ந்ததா என்று பாருங்கள். இன்னைக்கு எப்படி பார்க்கிறாங்க சமுதாயம்? முழுக்க முழுக்க திருமணம் என்பதையும் புற வாழ்க்கை என்றுதானே பார்க்கிறது. அது திருமணம் என்பது 100% அக வாழ்க்கை. அக வாழ்க்கை அதுதான் திருமணம் என்பது. அப்ப இதை புற வாழ்க்கையாக இப்பொழுது பார்க்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறோம். அப்ப என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய அகம் என்பது தெரியல. ஆனா இன்னொன்னு பார்க்கணும், நம்ம அடிப்படையில அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று பிரித்து விடுகிறோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அந்த அகம் என்பதில் சிறிதளவு புறமும் இருக்கிறது, இந்த புறம் என்பதில் சிறிதளவு அகமும் இருக்கிறது. இப்படியும் பார்க்கணும். இப்ப நம்ம சாதாரணமா ஆண் பெண் என்று சொல்லுகிறோம். ஆண் பெண் என்று சொன்னால் முழுமையாக ஆண் முழுமையான பெண் என்று இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானமே ஒத்துக்குது. எப்படி? ஆண் என்று சொன்னால் 60% ஆண் தன்மையும் 40% பெண் தன்மையும் இருந்தால் அவன் ஆண் என்று சொல்லுகிறோம். 60% பெண் தன்மையும் 40% ஆண் தன்மையும் இருந்தால் பெண் என்று சொல்லுகிறோம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அந்த ஆணுக்குள்ளாக ஒரு பெண் தன்மை இருக்கிறது, பெண்ணுக்குள்ளாக ஒரு ஆண் தன்மை இருக்கிறது. அது குறையா இருக்கிறதுனால எது அதிகமாக எது விஞ்சி நிற்கிறதோ அதை நாம் என்ன பண்றோம்?
எடுத்துக்கொள்கிறோம். ஆண் பெண் என்று எடுத்துக்கொள்கிறோம். இதே போல்தான் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று ரெண்டு இருக்குது. இதுல இந்த அக வாழ்க்கை என்பதில் லேசாக புறம் என்பதும் அதற்குள்ளாக இருக்கும். புற வாழ்க்கை என்பதில் சிறிது அகம் சார்ந்ததும் இருக்கும். இது எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லலாம்? அந்த அக வாழ்க்கையில் ஒரு 30% புறம் இருக்கும், 70% அகம் இருக்கும். புற வாழ்க்கையில் 70% புறம் இருக்கும், 30% அகமும் இருக்கும். இதையும் நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும். அகத்தில் இருக்கக்கூடிய புறம் எது, புறத்தில் இருக்கக்கூடிய அகம் எது என்று பார்க்கணும். அப்ப இதெல்லாம் தெரியணும்னா அகம் என்றால் என்ன, அக வாழ்க்கை என்றால் என்னங்கிற அடிப்படை நம்ம புரிந்து கொண்டால் தான் முடியும். அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில இப்ப மனம் என்று சொல்லுகிறோம். இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா, மனம் எண்ணங்கள் என்று நம்ம ஞாபகம் வருது. எண்ணம் என்பதற்கு திங்கிங்னு சொல்றோம், தாட்டுன்னு சொல்றோம். தாட்டுன்னு சொன்னா எண்ணம்னு சொல்றோம். திங்கிங்னு சொன்னா என்ன சொல்றோம்? திங்கிங்னா எண்ணுதல் என்று சொல்கிறோம். திங்கிங் அப்படிங்கிறது அந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. அப்ப எண்ணுதல் என்றால் திங்கிங்னு சொல்லலாம். தாட்டுன்னு சொன்னோம்னா எண்ணம் என்று சொல்லலாம். அது தானாக மேலோங்கி வரும்போது அது எண்ணம் என்று சொல்லுகிறோம். ஒரு சூழ்நிலை இடம் பொருள் ஏவல் என்பதற்கு தகுந்தாற் போல அல்லது தேவை என்பதற்கு அடிப்படையாக கொண்டு நாம அதை எண்ணுகிறோம் அல்லவா, அதை எண்ணுதல் என்று திங்கிங்னு சொல்லலாம். இதுக்கு மேல ஃபீலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஃபீலிங்னு ஒண்ணு இருக்கு. என்னது? உணர்வு என்று ஒன்று இருக்கிறது. உணர்வு அப்படின்னு சொல்ற மாட்டீங்களா? அப்ப இந்த உணர்வு என்பது என்ன? அது இப்ப எண்ணம் என்பது மனதின் மூலமாக வெளிப்படுகிறது. இந்த உணர்வு என்பது எதன் மூலமாக வெளிப்படும்? இதே மனதின் மூலமாக தான் வெளிப்படும். உணர்வு என்பதும் ஒன்று. இப்போ பசி என்று சொல்லுகிறோம், இதை எண்ணம் என்று சொல்வதா உணர்வு என்று சொல்வதா? பசி என்பது ஒரு எண்ணம் அப்படின்னு சாதாரணமா அப்படிதான் படிக்கிறோம். தேவையின்பால் ஏற்படக்கூடிய எண்ணம் என்பது என்ன சொல்றோம்? பசி அப்படின்னு நம்ம எண்ணமாராய்தல்ல படிச்சிடுறோம். இப்போ அது எண்ணம்னு வச்சுக்கலாமா, அதை உணர்வு என்று வைத்துக் கொள்ளலாமா? அப்படின்னா பசி என்பது ஒரு உணர்வு தான். இது முழுக்க 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 அகம் சார்ந்தது. இது பசி என்ற உணர்வு என்பது அகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. இது புறத்துல இல்ல. பசி என்பது ஒரு உணர்வு என்று சொல்ல வேண்டும். இது போல நிறைய உணர்வுகள் இருக்கிறது. இப்ப நம்ம தேவைகள் 3ன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த தேவைகள் 3 என்பதை உணர்த்துவது, அந்த உணர்வாக வந்து நமக்கு உணர்த்துவது மனம். அந்த தேவைகள் 3 என்பது உணர்வு, அதை உணர்த்துவது மனம். இப்போ இந்த மனதின் படிநிலைகள் என்று சொல்ற இடத்துலதான் மகரிஷி என்ன சொல்வாரு? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு அப்படின்னு போவார். அதுல கூட முதல்ல என்ன வருது? உணர்ச்சி என்று வந்து விடுகிறது. உணர்ச்சி. அப்ப உணர்ச்சியும் போது தேவை. அப்ப அந்த தேவை என்பது பசின்னு சொல்றோம்.
அந்த பசி உணர்ச்சி வந்த பிறகு தேவை என்று முயற்சி செயல் விளைவுன்னு கொண்டு போறாரு. இப்போ அந்த உணர்ச்சி என்று தோன்றுவதற்கு முன் இது மனதுல அது எழுச்சி நிலைதான் உணர்ச்சி. அந்த மனதின் அந்த எழுச்சி நிலைக்கு முன்னாடி ஒரு இயல்பு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன என்று கேட்டால் உணர்வு என்று சொல்லணும். இந்த உணர்வு என்பதை பற்றி நம்ம பேசுறதில்ல, பெரும்பாலும் உணர்ச்சியை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப மகரிஷியினுடைய அந்த வார்த்தையை பாருங்க, மனதின் 10 படிநிலைகள். படிநிலைகள்னா எழுச்சி நிலைகள், அதுதான் 10. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இப்ப இதெல்லாமே மனதினுடைய எழுச்சி நிலைகள், படிநிலைகள். இப்ப நம்ம மெத்த படி இருக்கு, ஒரு 10 படி இருக்கு. ஐயப்பன் கோயில்ல 18 படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த முதல் படி என்பதைத்தான் உணர்ச்சி என்று சொல்றார். மனதினுடைய முதல் படி என்பது உணர்ச்சி. அந்த முதல் படி என்று ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? கிரவுண்ட் லெவல்னு ஒண்ணு இருக்குல்ல, கிரவுண்ட் லெவல்னு ஒண்ணு இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல நிக்கிறோம், அங்கிருந்து தான் நம்ம படி ஏறுறோம். அப்ப அந்த முதல் படி ஏறுறதுக்கு முன்னாடி எங்க நிற்போம்? கிரவுண்ட் லெவல்ல நிற்போம். இந்த மனதின் முதல் படி உணர்ச்சி என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி அந்த மனம் இருந்த நிலை என்ன, கிரவுண்ட் லெவல் என்ன என்று கேட்டால் உணர்வு என்று சொல்லணும். இந்த உணர்வு என்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இதுதாங்க வாழ்க்கை. இதை பத்தி நிறைய நம்ம பேசுறது இல்லை, இதை பத்தி அதிகமா பேசுறது இல்லை. ஓஷோ இந்த உணர்வு என்பதை பத்தி நிறைய பேசுவார். உணர்வு என்பதில் என்ன பண்ணணும், அந்த அந்த உணர்வுக்கு ஒத்ததாக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒரு உணர்வு வருகிறது என்று சொன்னால், அந்த உணர்வு எதை அடிப்படையாக கொண்டு வரும்? தேவையை அடிப்படையாக கொண்டுதான் வரும். அப்ப அந்த உணர்வு தான் அடிப்படை. அடிப்படை அதுல நீங்க அதை உணர்ச்சியாகி தேவை முயற்சின்னு போகும்போது அது புறமாக வந்து விடுகிறது. முயற்சி செயல் விளைவுன்னு வரும்போது என்ன பண்றோம்? புறத்துக்கு வந்துடுறோம். அந்த மனம் படிநிலைகளுக்கு வரும்போது உணர்ச்சி எது புறத்துக்கு வந்துடும். அப்ப அகம், முழுமையான அகம் என்பது உணர்வு. அது உணர்ச்சின்னு வரும்போது அந்த அகத்தில் இருக்கக்கூடிய புறம். நம்ம என்ன சொல்றோம்? அகம் 70% வச்சுக்கிறோம், அகத்தில் உள்ள புறம் என்பது 30% வச்சுக்குவோம். அப்ப அதே போல இந்த புறம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம்? முயற்சி செயல் விளைவு, இப்படி முயற்சி செயல்னு போகும்போது புறம்னு போயிட்டோம் இல்லையா? அங்கிட்டு போகும்போது விளைவு, அனுபோகம், அனுபவம், கடைசியா ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுன்னு போறோம்ல. அது என்ன? அது அந்த அப்படியே போயிட்டே இருக்கும், அந்த புறத்துல போயிடும். உணர்வு, உணர்ச்சி என்று அந்த அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய புறம் என்பது உணர்ச்சி, தேவைன்னு வந்துடும். அப்ப முழுக்க புறமா மாறிடும். முயற்சி செயல் விளைவு, அனுபவம். அனுபவம்னு சொல்லும் போது என்ன ஆயிருது? லேசா என்ன ஆயிருது? அந்த புறம் லேசா அகத்துக்குள்ள நுழையுது. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அங்க போகும்போது என்ன ஆயிரும்? அது அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அகம். அப்ப அகத்தினுள் புறமும் இருக்கிறது, புறத்தினுள் அகமும் இருக்கிறது. அப்ப அந்த புறம் என்ன பண்ணணும்? அகத்துல போய் முடியணும். நாம என்ன பண்றது இல்ல, பொதுவா இந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு போறதில்லை. அனுபவம், அனுபோகம், அனுபவத்தோட நிக்கிறான். மீண்டும் முயற்சி செயல் விளைவு
அனுபவம் அனுபவம், மீண்டும் முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம். அப்ப இந்த வாழ்க்கை என்பது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உணர்ச்சிங்கிறத கூட விட்டுதான். தேவை, முயற்சி, செயல், அனுபவம், அனுபவம், அவ்வளவுதான். ஆராய்ச்சியும் கிடையாது, ஆராய்ச்சி தெளிவு முடிவும் கிடையாது. இங்க உணர்வு உணர்ச்சி அப்படிங்கிறதும் கிடையாது. அப்ப இந்த நடுவுல மட்டும் நிற்கக்கூடியதுதான் வாழ்க்கை என்று இப்பொழுது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அப்ப இது ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு தெரியுது. அப்ப அகத்தில் தொடங்குவதும் இல்லை, அந்த புறத்திலிருந்து அகத்துக்குள் போய் முடிவதும் இல்லை. அப்ப அகத்தை ஸ்கிப் பண்ணிட்டு புறமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இப்போ இப்ப நம்ம ஒரு உதாரணமா என்ன எடுத்தோம், ஒரு வயதுக்கு வந்தால் திருமணம் என்று சொன்னோம். இந்த திருமணம் என்பது அகம் சார்ந்த ஒன்றா புறம் சார்ந்த ஒன்றான்னா, திருமணம் என்பது உணர்வு சார்ந்தது, முழுக்க 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 உணர்வு சார்ந்தது, அகம் சார்ந்தது. அகம் சார்ந்ததுதான் திருமணம். இன்னைக்கு அப்படியா திருமணம் நடக்குது? இன்னைக்கெல்லாம் நிறைய என்ன வருது அப்படின்னா, திருமணம் லேட்டா நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, செட்டில் ஆன பிறகுதான் திருமணம் நடக்கணும். எதுல செட்டில் ஆன பிறகு? வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகுதான் திருமணம் நடக்கணும்ன்றான். அப்ப வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகுன்னா எப்படி செட்டில் ஆகுறது? இத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் வந்தா தான் திருமணம், சொந்தமா வீடு கட்டினாதான் திருமணம், கார் வாங்கின பிறகுதான் திருமணம், இப்படின்னு எத்தனையோ இவன் என்ன பண்றான், ஒரு விதிகளை சொல்லி விடுகிறான், அப்புறம் தான் திருமணம் சொல்றான். அப்ப நீ இத்தனை லட்சம் ரூபாய் வந்தா தான் அங்க உணர்வு என்று வர வேண்டும், சொந்த வீடு கட்டினாதான் அந்த உணர்வுங்கிறது வரணும், கார் வாங்கினாதான் உணர்வுங்கிறது வரணும். அப்படியா? இப்போ ஒருத்தன் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாதான் திருமணம்ன்றான், அப்பதான் செட்டில் ஆகுதுங்கிறான், அப்பதான் திருமணம்ங்கிறான். 50,000 வாங்கினவன் திருமணம் செய்யலையா? 5,000 வாங்குறவன் திருமணம் செய்யலையா? இப்ப திருமணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இது ஒரு உணர்வு சார்ந்த அகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. இத என்ன சொல்றான், புறத்துல இப்படி நான் இந்த இதுல செட்டில் ஆன பிறகுதான் நான் இந்த அகத்துக்கே போவேன். அப்ப நீ அது செட்டில் ஆன பிறகுதான் அந்த உணர்வு என்பதை உனக்கு தோன்ற வேண்டும். இன்னைக்கு அப்படி சொல்றவங்க, செட்டில் ஆறேன்னு சொல்றவங்கதான் மனசாட்சியை தொட்டு உங்களது குழந்தைகளை கேட்டு பாருங்கள். அந்த உணர்வு என்பது செட்டில் ஆகிற வரைக்கும் தோன்றவில்லையா? உணர்வு தோன்றி அதை அடக்கி கொண்டிருக்கிறாயா என்று கேட்டு பாருங்கள். இதை கேட்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பெற்றோர்கள் கேட்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த பெற்றோர்கள் தான் சொல்லி தராங்க, செட்டில் ஆனவர்கள் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி தராங்க. ஒரு நமது மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களே ஒருத்தங்க என்கிட்ட சொல்றாங்க, 2வது பையனுக்கு திருமண பத்திரிகை கொடுத்தாங்க. முத பையனுக்கு கல்யாணம் பண்ணலையே, ஏமா 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டேன். 2வது பையன் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்கய்யா, அதனால அவனுக்கு நல்ல சம்பளம் வந்துருச்சு, அதனால கல்யாணம் பண்ணிட்டோம். முத பையன் என்ன பண்ணிட்டான், எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டான். அப்ப வயசு கூடிருச்சு. பிஹெச்டி முடிச்சு அவன் இப்ப பிடிஎஃப்ல இருக்கான், இன்னமும் யூனிவர்சிட்டியில ட்ரைனிங்ல இருக்கான். அப்ப ஸ்டைஃபன்ல தான் இருக்கான். அப்ப அவன் ஸ்டைஃபன்ல இருக்கிறதுனால அவனுக்கு கல்யாணம் பண்ணல. இவனுக்கு சம்பளம் வந்துருச்சு, இவன் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறான், அதனால இவனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, அவனுக்கு ஏமா அந்த ஸ்டைஃபண்ட் தான் இருக்கு. அப்ப அங்க கம்மியா இருக்கிறதுனால நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க முடியாது, கொஞ்சம் அது முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பளம் கூடின பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாங்க இருக்க 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். இது சொல்றவங்க யாரு, நம்ம மன்றத்துல பிரம்மஞானம் வரை முடித்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மஞானி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி, என்ன பிரம்மஞானம் முடிச்சீங்க, என்ன வாழ்க்கை தத்துவம் படிச்சீங்க, என்ன வேதாத்திரிய காந்த தத்துவம் சொல்லுது? அப்ப
நம்ம அப்ப என்ன பண்ணும், வேதாத்திரியத்தை நம்ம எப்படி புரிந்திருக்கிறோம்? அப்ப இந்த திருமணம் பண்ணுவதற்கு இவ்வளவு வருமானம் வந்தால்தான் நல்ல இடத்துல பார்க்க முடியும். எது நல்ல இடம், எது நல்ல வாழ்க்கை, எது நல்ல வாழ்க்கை தெரியலையே, தெரியவில்லை. அப்ப அப்ப இப்ப இந்த மாதிரியாக ஒரு வாழ்க்கையைத்தான் இப்பொழுது சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கு. பெற்றோர்கள் தான் நான் காரணம் என்று சொல்வேன். பெற்றோர்கள் இதை சொல்ல வேண்டிய பெற்றோர்கள் அவர்களே இதை சொல்லுவதில்லை. அவர்களே இப்படித்தான் வாழ்கிறார்கள். அப்ப அகம் புறம் என்று வாழ்க்கையை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களே இல்லை. அப்ப குழந்தைகள் எப்படி பார்ப்பாங்க? ரைட். அப்ப இந்த இடத்துல இந்த இரண்டு வாழ்க்கை இருக்கிறது. இந்த இரண்டு வாழ்க்கையும் எதிர் துருவம் உள்ளது என்று ஒண்ணு சொல்லிவிட்டோம். எதிர்மறையானது என்று சொல்லிட்டோம். அப்ப அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அகம் என்பது புறம் என்பதை கெடுக்கும், புறம் என்பது அகம் என்பதை கெடுக்கும். இது மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஒரு தன்மை இருக்கிறது. இது இது வாழ்க்கையில ரொம்ப இந்த இடம் இன்னைக்கு சமுதாயத்தில் தெரியாத ஒன்று. அகம் புறத்தை கெடுக்கும், புறம் அகத்தை கெடுக்கும். இப்போ என்ன சொல்றாங்க பெரியவங்கலாம் அப்படின்னா, அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு சமநிலையான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்வார்கள். சமநிலை என்று சொல்வார்கள். இப்ப பாருங்க, இப்ப திருமணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த திருமணம்ங்கிறதையே நீங்க ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா எந்த பாவம் திருமணத்துக்குரிய பாவம்னு கேட்டீங்கன்னா 7ஆம் பாவம் என்பது திருமணம் என்று சொல்வார்கள். 12 ராசியில 12 பாவங்கள் இருக்கும். 7ஆம் பாவம் என்பதை திருமணம் என்று சொல்வார்கள். ஏன் இந்த 7ஆம் பாவத்தை திருமணம்னு வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1ல இருந்து 12க்கு பாத்தீங்கன்னா நடுவுல நிக்கிறது எது என்று பார்த்தீங்கன்னா 7 தான் நடுவுல இருக்கும். சமநிலையாக இருக்கக்கூடியது இந்த 7. அப்ப ஒரு சமநிலை பாவம் என்று சொல்வார். ஒரு வாழ்க்கை ஒரு சமநிலையில போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த திருமணம். அப்ப சமம் செய்வது, எதை சமன் செய்வது, எதை சமன் செய்வது, எல்லாத்தையும் சமன் செய்யணும். புறத்தில் அதாவது அகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை என்ன பண்ணணும், சமன் செய்ய வேண்டும். எப்படி சமன் செய்ய வேண்டும்? புறத்தின் மூலமாகத்தான் சமன் செய்ய வேண்டும். அதுதாங்க தேவைகள் 3. மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் 3ல பெரிய காந்த தத்துவம் அடங்கி இருக்கிறது. அதுக்குள்ள பெரிய காந்த தத்துவம் இருக்கிறது. அப்ப அந்த தேவைகள் 3 என்பது உணர்வு, முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது. பசி உணர்வு. பசி எண்ணம் கிடையாது. அந்த உணர்வை சமன் செய்ய வேண்டும் என்று மனம் அதனோடு இணைந்து புறத்தில் முயற்சியை தொடங்குகிறது அல்லவா, எழுச்சி பெறுகிறது அல்லவா, அப்பொழுதுதான் அது எண்ணம் என்று ஆகிறது. அப்ப தேவை, உணர்ச்சி தேவை. அப்ப அப்படி போகுது. அப்ப அந்த உணர்ச்சிங்கிறதுக்கு முன்னாடி உணர்வு. பசி என்பது உணர்வு, தாகம் என்பது ஒரு உணர்வு. தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்புன்னு சொல்றோமே, குளிர் என்பது ஒரு உணர்வு. அதாவது வெப்பம் உணர்வு. எல்லாமே உணர்வு தாங்க. இது எல்லாமே அகம் சார்ந்தது. உணர்வுங்கிற வார்த்தையை சொல்றோம்னா அகம் சார்ந்தது. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? ஃபீல்னு சொல்லலாம். ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இப்போ உடல் கழிவுகளின் உந்து வேகம் அதுவும் உணர்வு. யூரின் போகணும்னு உணர்வு இருக்கா, உணர்ச்சி இருக்கா? அது உணர்ச்சின்னு சொல்ல முடியாது, உணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். மோஷன் போகணும்னு ஒரு உணர்வு இருக்கு. பிந்துநாதம் சமன் செய்யப்பட வேண்டும் என்று உணர்வு இருக்கு.
எல்லாமே உணர்வு சார்ந்ததுதான். அப்ப இந்த தேவைகள் 3 என்பது எல்லாமே உணர்வு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உணர்வு என்று வைத்துக் கொண்டால் அது முழுக்க 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 அகம். சரி, இப்போ அந்த அகத்தினுடைய அந்த உணர்வு எப்பொழுது சமநிலைப்படும் என்று சொன்னால் அது புறத்தின் மூலமாகத்தான் சமநிலைப்படும். அப்ப என்ன ஆகுது? அந்த அகத்துல புறத்தோடு இணைய வேண்டும் என்ற அந்த புறமும் இருக்கிறது. அகத்தில் புறம் இருக்கிறது. அப்ப புறத்துல அகமும் இருக்கிறதுன்னு சொன்னோம். அப்ப என்ன பண்ணணும்? அது சமநிலை அடைவதற்காக புறத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அது சமநிலை அடைந்து விட்டது என்ற அக உணர்வு வந்தவுடன் அது நிறுத்தப்பட வேண்டும். அதுக்கு தாங்க ஆராய்ச்சி தெளிவு முடிவு. மகரிஷி எந்த அளவுக்கு தெளிவா கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. இந்த மனதின் 10 படிநிலைகள்ங்கிறது ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று. நீ உணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்ற வரைக்கும் முதல்ல உணர்வு, உணர்ச்சி, தேவை அப்படிங்கிற வரைக்கும் அதை அகமாவே வச்சுக்கோங்க. முயற்சி, செயல், விளைவு அப்படிங்கும்போது முழுக்க புறத்துக்கு வந்துடும். இதுல உணர்வுங்கிறது 100% அகம். உணர்ச்சி தேவை என்பது அகத்தில் இருக்கக்கூடிய புறம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் அனுபவம் அப்படின்னு சொல்றது வரைக்கும் இதை புறமாவே வச்சுக்கோங்க. அனுபவம் என்பதும் புறம்தான். நீங்க அனுபவம்ங்கிறது எப்படி சார்? அது அகம் இல்லையா? அது அகமா புறமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அனுபவம் என்பது அனுபவம். எதை அனுபவம் என்று சொல்கிறோம்? புறத்தின் மூலமாக பெற்ற என்ன பண்றோம்? அந்த உணர்ச்சிகள் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் நாம அனுபவம் என்று சொல்லுகிறோம். அது உணர்வு கிடையாது. உணர்வுக்கு போறதில்லை. இப்ப அனுபவம் என்று சொல்கிறோமே, அது உணர்வா உணர்ச்சியா? அது உணர்ச்சி தான். அது முழுக்க அகம் என்று சொல்ல முடியாது. நீங்க அனுபவம் என்பதுதான் எண்ணமாக வருகிறது. எண்ணங்கள் முழுவதும் எல்லாமே இந்த புறத்தில் இருக்கக்கூடிய புறத்தோடு தொடர்பு கொண்டதனுடைய அனுபவங்கள் மட்டும்தான் எண்ணமாக வரும். நீங்க இப்படி வேணா சொல்லி பாருங்க. அன்பு என்று எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது அப்படின்னு சொல்லலாமா? அன்பு என்பது எண்ணமா உணர்வா? அன்பு என்ற உணர்வில் இருக்கிறீர்கள். அன்புன்னு ஒரு எண்ணம் வராது. ரைட்டா? அதைத்தான் சொன்னோம். நாம இது வரைக்கும் நம்ம சொல்லி இருக்கிறது இல்லை. இந்த ஒன்றை மட்டும் என்ன பண்ணிவிட்டோம்? எண்ணம் என்று பசி என்பதை எண்ணம் என்று சொல்லிவிட்டோம். பசி என்பது உணர்வு தான். மகரிஷி எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் அந்த எண்ணம் என்பதை 6 வகையாக பிரித்தார். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவ அமைப்பு, தெய்வீகம்னு பிரித்தார். அந்த இடத்துல தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணம். அப்ப நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா என்று பிரிப்பதற்காக அந்த தேவையின்பால் ஏற்படக்கூடிய எண்ணம்னு சொல்லிட்டார். அப்ப தேவையின்பால் ஏற்படக்கூடிய எண்ணம் என்று சொல்லும் போது உணர்வு, உணர்ச்சி, தேவை, அங்க அடுத்த எண்ணம் வந்துருச்சு, அங்க போயிருச்சு. அப்ப அந்த தேவையின்பால் ஏற்படக்கூடிய எண்ணம் என்பதைத்தான் பசி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அதுக்கு மகரிஷி என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுங்களா? தேவையின்பால் ஏற்படக்கூடிய எண்ணத்துக்கு பேரு அவர் ஆசை என்று சொல்லியிருக்கிறார். ஆசை என்று சொல்லியிருக்கிறார். இப்ப ஆசை என்பது அகமா புறமா? ஆசை என்பது அகமா புறமா? தேவையின் அடிப்படையில் எண்ணமாக எழுந்து விட்டது. என்னாச்சு? அது புறம் தான் சொல்லணும். இல்லாட்டி அகத்தில் இருக்கக்கூடிய புறம்னு சொல்லிக்கங்க.
அகத்தில் இருக்கக்கூடிய புறம்னு சொல்லிக்கலாமே தவிர அதை என்ன சொல்லக்கூடாது, ஆசை என்பது அகம்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பக்தியில என்ன சொன்னாங்க, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின்கள் என்று சொல்லிவிட்டாங்க. ஏன்? இறைவனை அடைய வேண்டும் என்று ஆசையை கூட அறுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி? இறைவன் என்பது இருப்பு, அது பூரணத்துவமான முழுமையான 100% அகம். அகம். ஆசை என்பது அகத்தில் இருக்கக்கூடிய புறம். அகத்தில் இருக்கக்கூடிய புறம் எப்ப வருது பாருங்க, உணர்ச்சி, தேவை, முயற்சி, அதுக்கு இடையில தான் எண்ணம்ங்கிறதே வருது. பசி என்பது தேவையின்பால் எண்ணம் என்று துவண்டும் பொழுது அப்புறம் என்ன பண்றோம், முயற்சின்னு வர்றோம். அப்ப அந்த இடத்துல அகத்தில் இருக்கக்கூடிய புறம்னு வச்சுக்குவோம். ஆனால் ஈசன் என்று சிவம் என்பதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது 100% ஆகும். 100% ஆகத்துக்கு அகத்தில் இருக்கக்கூடிய புறத்தை வச்சீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அது அடைய முடியாது. அப்ப அகத்தில் இருக்கக்கூடிய புறம் என்பது எதுக்கு, இந்த தேவைகள் 3 என்பதை சமன் செய்வதற்கு அந்த அகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் அது புறம் என்று மாறி அது என்னது, புறத்தோடு தொடர்பு கொள்கிறது. அப்ப எங்கிருந்து இந்த புறம்ங்கிறதே வருது அப்படின்னா அகத்தில் இருக்கக்கூடிய புறம்தான் புறமாக மாறுகிறது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த புறத்துல வந்த அந்த புறம் என்பது புறத்தில் இருக்கக்கூடிய அகமாக மீண்டும் என்ன வரணும், ஒடுங்கணும். அதைத்தான் மகரிஷி தெளிவா என்ன சொல்லிட்டாரு, அனுபவம் வரைக்கும் நீங்க முழுக்க புறம்னு வச்சுங்க. முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் இது எல்லாமே புறம். அடுத்து ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படிங்கிறது என்னது, மெதுவா என்ன ஆயிரும், அகத்துக்குள்ள போய் முடிஞ்சிடும். அது மூணும் புறத்தில் இருக்கக்கூடிய அகம். அதான் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அந்த ஆராய்ச்சிங்கிறது புறத்திலிருந்து அகத்தை நோக்கிய பயணம். தெளிவு, முடிவு. அங்க முடிவுக்கு போயிட்டீங்கன்னா அது அகமாகவே மாறிவிடும். அப்ப இந்த மனதின் 10 படிநிலைகள்ல அப்ப ஒரு முதல்ல 3 அகமாக இருந்து புறமாக மாறி கடைசியில 3 திருப்பி அகமாவே மாறுது. இப்படி நம்ம இந்த 10 படிநிலைகளை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்படி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது இல்லை. நம்ம என்ன பண்ண, வேதாத்திரி ஆசிரியர் என்ன பண்ணிடுறாங்க, மனதின் 10 நிலைகள் எழுதி போட்டாச்சு. எழுதியாச்சு, ரைட், அடுத்ததுக்கு போ, அடுத்த சிலபஸ், இப்படி போயிடும். ஆனால் அப்படி அல்ல. அப்ப அகம், அக வாழ்க்கை. இப்போ அந்த திருமணம் என்பதில் அந்த அகம் என்பதுதான் திருமணம். அந்த அகத்தில் இருக்கக்கூடிய புறம் என்பது என்ன ஆகுது, அங்க தொடர்பு, புறத்தில் தொடர்பு வரும். அப்ப அங்க தொடர்புல வரும் பொழுது அந்த ஆண் பெண் என்ற ஒரு இணைப்பு, அது எதுக்கு, அந்த அகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வின் சமநிலைக்காகத்தான் திருமணம். இப்ப இதை முழுக்க நம்ம என்ன பண்றோம், திருமணம் என்பது ப்ரொஃபைலை அடிப்படையாக கொண்டு திருமணம் பார்க்கிறோம். ப்ரொஃபைல் மேட்சிங் ஆகுதா அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அங்க என்ன ஆகுது, வாழ்க்கையில அங்க என்ன ஆகல, அந்த வாழ்க்கை ஒரு சமநிலையான வாழ்க்கை அங்கு அமைவதில்லை. அப்ப என்ன ஆகுது, நிறைய டைவர்ஸ் ஆகுது. அப்ப இப்போ அகம் என்பதை புறமாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனிதன் நடைமுறைப்படுத்தி விட்டால் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில பாதி மருத்துவமனை மூடி விடலாம், பாதி மருந்து கடைகளை மூடி விடலாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசி என்ற உணர்வு
வந்தால்தான் சாப்பிட வேண்டும். பசி என்ற உணர்வு நீங்கும் அளவுக்கு மட்டும்தான் சாப்பிட வேண்டும். பசி என்ற உணர்வு சமநிலை ஆகிவிட்டால் சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரே ஒரு ரூலை மட்டும் மனித சமுதாயம் நடைமுறைப்படுத்தி விட்டால் பாதி நோய்கள் வராது. பாதின்னு சொல்றது கூட என்னை பொறுத்தளவுல கம்மி. 75% நோய்கள் என்பது வராது. அப்ப ஏன் இப்ப நம்ம இது நடைமுறைப்படுத்துறது இல்லை அப்படின்னா, அதை உணர்வு என்றே நம்ம சொல்றது இல்லை. இது பசி என்பது 100% அகம். இப்ப நம்ம பசியையும் புறமாதானே பாக்குறான் மனுஷன். எப்படி? இவனுக்கு அந்த உணர்வே இல்லை. ஒரு கடையை பார்த்து அந்த ஒரு உணவினுடைய அந்த ஸ்மெல்லு வந்த உடனே இவனுக்கு என்ன ஆகுது? பசி என்று வந்து விட்டது போல அவன் மனம் என்ன பண்ணுது? அது எழுச்சி பெறுகிறது. அந்த ஸ்மெல்ல பார்த்தோன்னே எழுச்சி பெறுகிறது. எங்க? அங்க உணர்வுல இருந்து அந்த எழுச்சி வரல. இவன் டைரக்டா என்ன பண்றான்? தேவை முயற்சி அப்படின்னு போயிடுறான். அப்ப அங்க போயிட்டு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே சுத்துறான். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை அந்த அகம் என்றால் என்ன என்றே தெரியாத வாழ்க்கை. பசி என்றால் என்ன என்றே இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு தெரியாது. நிறைய பேர்ட்ட நான் கூட கேட்டிருக்கேன், நீங்க பசி எடுத்து சாப்பிடுறீங்களா? ஆமா அப்படிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடும்? 3 வேலை சாப்பிடும். 3 வேலை பசிக்குதா? பசிக்கும்ல அப்படின்றான். எப்படி? இத்தனை மணி ஆயிடுச்சுன்னா பசிக்குது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனால் பசி என்றால் எப்படி இருக்கும் என்று சில பேர் கேட்கிறாங்க. பசினா எதை சொல்றீங்க? பசி என்றால் எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கு நம்ம ஆளு என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பசி ருசி அறியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல உண்மையான பசி இருக்கும் பொழுது அங்க ருசி என்பதே இல்லை என்று சொன்னாலும் அவன் சாப்பிட்டுருவான். அது எப்படி உணவா இருந்தாலும் சாப்பிடுவான், திருப்தியா சாப்பிடுவான். ஆனால் பசியே இல்லாமல் சாப்பிடும் போது அங்க ருசி இல்லை என்று சொன்னார். இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லம்பா. நீங்க ருசி என்பது வேறு, சுவை என்பது வேறு. ருசியையும் சுவையையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்காதீங்க. சுவை என்பது வேறு, ருசி என்பது வேறு. சுவை என்பது அறுசுவை, 6 சுவை. அது காந்தத்தினுடைய தன்மையைத்தான் சுவை என்று சொல்லுகிறோம். அந்த சுவை என்பதை நம்ம உணர்வது வேறு, ருசி என்பதை உணர்வது வேறு. ருசிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஜீவகாந்த செலவின் மூலமாக வரும். சுவை என்பது ஜீவகாந்த வரவின் மூலமாக வரும். ஒரு பழம் சாப்பிட்றோம், அதுல இனிப்பு சுவை இருக்கிறது. ஆனால் இப்போ ஒரு லட்டு சாப்பிட்றோம், அதுல இனிப்பு சுவைன்னு சொல்லக்கூடாது. அதை சுவைன்னு எப்படி சொல்லுவீங்க? சுவை இல்லை, அது ருசின்னு மாறிடுது. ஆனா இது இனிப்பா தானே இருக்குது. ஆனால் பழத்தில் அந்த இனிப்பை உணரும் பொழுது ஜீவகாந்தம் வரவு, லட்டுல இருக்கக்கூடிய இனிப்பை நீங்கள் உணரும் போது ஜீவகாந்த செலவு. அப்ப ருசி என்பது வேறாக இருக்கிறது, சுவை என்பது வேறாக இருக்கிறது. அப்ப அந்த அந்த அடிப்படையில இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த பசி என்பது அது ஒரு முழுக்க 100% அகம் சார்ந்தது. அப்ப பசி என்பது எப்படி இருக்கும் என்று தெரியாது நிறைய பேருக்கு. அப்ப தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு முழுதும் சாப்பிடாதன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிடுவோம். 2வது நாள் மத்தியானம் பார்த்தீங்கன்னா பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. பசிக்கிற மாதிரி தானே இருக்கு, இன்னும் நல்லா பசிக்கிட்டோம்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு எனக்கு உண்மையிலே பசிக்குது, ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாரு. பசிக்குது, ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாரு. ஆனா இதே நாள் பசி அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரே, அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது கொடுன்னு கேட்க மாட்டாரு, என்னென்ன இருக்குன்னு கேட்பாரு. உன் கடையில என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் கேட்பாரு. லிஸ்ட்ல இவர் செலக்ட் பண்ணுவாரு. ஆனால் உண்மையான பசி இருக்கும்போது பசிக்கு ஏதாவது கொடு அப்படின்னு தான் கேட்பான்.
எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். இப்போ ஆனால் இவனே பசி என்று அதை புறமாக பார்க்கிறானே, அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஹோட்டலுக்கு போறான், என்ன இருக்குன்னு கேட்கறான். இங்க இட்லி, தோசை, பொங்கல் 3 தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்றாங்க. வேற அடுத்த கடைக்கு போயிடுவான், வேற கடைக்கு போயிடுவான். இந்த கடையில் சாப்பிட மாட்டான், வேற கடைக்கு போயிடுவான். எப்ப இந்த பசிக்கு இங்க ஒன்றும் உணவு இல்லையா? அவன் ருசிக்காக போகிறான். இப்ப நிறைய பேர் நம்ம ருசிக்காக மட்டும்தான் சாப்பிடுகிறோம், பசிக்காக சாப்பிடுவதில்லை. அப்ப பசி என்பது அகம் சார்ந்த ஒரு உணர்வு, முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது. ஆனால் இன்றைய சமுதாயம் அதை முழுக்க முழுக்க புறம் சார்ந்ததாக பார்க்கிறது, மாற்றிவிட்டது. அதே போலதான் திருமணம் என்பதையும் அகம் சார்ந்தது என்பதை புறம் சார்ந்ததாக மாற்றிவிட்டது. சரி, இப்போ ஒரு விதி என்ன சொல்லுகிறது, இயற்கை விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் புறம் அதிகரிக்க அதிகரிக்க அகம் கெட்டுவிடும் என்று சொல்லுகிறது. இதைத்தான் நம்ம சாதாரணமா சொல்றோம். இப்ப மகரிஷி சொல்றது என்ன? இன்பம் என்னது? துன்பம் நீங்கிய இடம் இன்பம், இன்பம் அதிகரிக்கும் போது துன்பம் என்று சொல்கிறார். இப்ப அந்த இப்போ இன்பம் அப்படிங்கிற அந்த உணர்வு அதை அதிகரிக்கும் போது அப்படின்னு சொன்ன துன்பம் சொல்றாரு. இந்த இடத்துல கொஞ்சம் அந்த வார்த்தையை கூட நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்து யோசித்து அதை கொஞ்சம் திருத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று தோன்றுகிறது. இன்பம் அதிகரிக்கும் போது துன்பம் என்று சொல்லுகிறோம். இப்ப இன்பமே துன்பமாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம். இப்போ இன்பம் அதிகரித்து துன்பமாக மாறுகிறதா? இன்பம் என்பதை உணர்கிறோமே, இன்பம் என்பதை உணர்வதற்கு இந்த பொருள்தான் காரணம் என்று தவறான புரிதலினால் அந்த பொருளை அதிகமாக அனுபவித்தால்தான் துன்பம். இப்ப இன்பம் துன்பமா மாறுதா? எது இன்பம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு அந்த இன்பம் என்பதற்கு இந்த பொருள் தான் காரணம் என்று புரிந்து கொண்டு அந்த பொருள் அதிகமானதனால் துன்பமா? அந்த பொருள் அதிகமானதனாலதான் துன்பம். இன்பத்தின் அளவு முறை மீறும் போது மகரிஷி சாதாரணமா எழுதிட்டு போயிட்டாரு. ஆனா இன்பத்தின் அளவு முறை அது இன்பத்தின் அளவு முறை மீறாது. இன்பத்திற்கான பொருளின் அளவு முறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். இப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மகரிஷி இருக்கும்போது இந்த சிந்தனையெல்லாம் தோணல. மகரிஷிட்ட இருக்கிறப்ப நம்ம இதை பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் அதை கொஞ்சம் வார்த்தைகளை மாத்திருப்பாரு, அக்செப்ட் பண்ணுவாரு, மகரிஷி அக்செப்ட் பண்ணிக்குவாரு. இப்ப ஏன் எனக்கு இந்த சிந்தனை வந்தது என்று சொன்னால், இன்பத்தின் அளவு முறை இன்பம் துன்பமாக மாறுகிறது. அப்ப மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்றோம், உணர்வு சொல்றோம். அது மகிழ்ச்சி அதிகமாகும் போது என்னவாக மாறும்? ஆனந்தம் அதிகமாகும் போது என்னவாக மாறும்? இப்படி அன்பு அதிகமாகும் போது என்னவாக மாறும்? இப்படி ஒவ்வொன்றுக்கும் கேட்டோம்னா இன்பத்துக்கு மாதிரியே அதுக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே சொல்லலையே. என்ன சாமி இன்பத்துக்கு மட்டும் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்பத்தின் அளவு முறை மீறியும் போது இன்பத்தின் அளவு மறுபெயராம் துன்பம் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, அப்ப இது மட்டும் மாறுது. உண்மையிலே இன்பம் என்பது மாறுகிறதா? இன்பம் என்பதை பற்றி மகரிஷி எவ்வளவு பாட்டு எழுதியார். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு எழுதியிருக்கிறார். இன்பம் என்பது இயற்கை என்று எழுதியிருக்கிறார். இப்போ அந்த இன்பம் அதிகரிக்கும் போது அப்படி இல்லை. இப்ப அந்த இன்பம் என்பது எங்க அப்படிங்கும் போது இன்பம் என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அது இந்த பசி என்ற உணர்வு வரும்போது அந்த இன்பம் என்பது நமக்கு தெரியவில்லை, மறைக்கிறது. அந்த இன்பம் என்பதை மறைக்கிறது. அது சமநிலை பட்ட இடத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பம் தெரிகிறது.
அப்ப இதுல கூட போன வாரம் கூட நம்ம அந்த பசி உணர்வு மகேந்திரன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்கும்போது கடைசியா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொன்னோம், இந்த தேவைகள் 3 என்ற உணர்வுகள் என்பதே, இந்த உணர்வுகள் என்பதே புறத்தோடு தொடர்பு கொண்டு அதை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த உணர்வுகள் என்று ஒன்று இயற்கை படைத்திருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், இந்த சமநிலை அடையும் இடத்தில் நாம் இன்பம் என்ற இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அளப்பரிய அந்த இன்பத்தை உணர்வதற்காகத்தான் இந்த உணர்வுகள் என்று நாம அன்னைக்கு பதில் சொன்னோம். அப்ப இந்த தேவைகள் 3 என்பது எதற்காக என்று சொன்னால், இன்பம் என்பதை உணர்வதற்காக, இயற்கை இன்பத்தை உணர்வதற்காக. அப்ப இந்த அகம் புறம்னு சொல்லி, அகத்துல புறம் புறத்தில் அகம் என்று இயற்கை எப்படியெல்லாம் வச்சிருக்குன்னு பாருங்க. அவ்வளவு ரொம்ப மைன்யூட்டா வச்சிருக்கு. அப்ப அதுக்காகத்தான். அப்ப அந்த தொடர்பு கொண்டு, அந்த புறத்துல தொடர்பு கொண்டு அந்த சமநிலை அடைந்த இடத்தில் நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்பம் இன்பமாகவே இருக்கும், துன்பமாக மாறாது. சரி, அப்ப அந்த அளவுமுறை மீறும் போதுன்னு சொல்லும் போது, இன்பத்தின் அளவுமுறை மீறும் போதுன்னு சொல்றதுதான் இப்ப கொஞ்சம் இடிக்குது. இன்பத்தின் அளவுமுறை மீறல, அந்த இன்பம்ங்கிற உணர்வு நமக்கு தெரியும் போது, அந்த உணர்வு நமக்கு உணர்வாக, இன்பம் என்பது ஒரு உணர்வு. இது புறமா அகமா? இன்பம் என்பது அகமா புறமா? இன்பம் என்ற உணர்வு அகம். அகம். இப்போ நம்ம என்ன பண்றோம், அதை உணரும் போது இதை சாப்பிட்டதுனால தானே எனக்கு இன்பம் அப்படின்னு மனம் தப்பாக புரிந்து கொண்டு என்ன பண்ணுது, இதுதான் இன்பம், இந்த சாப்பிட்ட உணவு பொருள் தான் இன்பம் என்று அந்த பொருள் அளவு மீறுகிறது. இன்பத்தின் அளவு முறை மீறல, அந்த இன்பத்தை உணரும் போது தப்பாக மயக்கத்தில் தவறாக புரிந்து கொண்ட அந்த பொருளின் அளவு முறை மீறும் போது அங்கு துன்பமாக மாறுகிறது. துன்பம் என்பது உணர்வு தானே, அது அகமா புறமா? அது அகம். துன்பம் என்பதும் அகம். அப்ப பாருங்க, இந்த புறத்தினால் இந்த அகத்தில் இருக்கக்கூடிய இயல்பான உணர்வுகள் எல்லாம் தெரியாம இந்த துன்பம் என்ற உணர்வு வந்து அகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் மறைத்து விடுகிறது. எப்ப இந்த துன்பம்ங்கிற உணர்வு அகத்துக்குள்ள வந்துருதோ, அப்ப உங்களுக்கு இன்பம் தெரியாது, அமைதி தெரியாது, ஆரோக்கியம் தெரியாது, மகிழ்ச்சி தெரியாது, ஆனந்தம் தெரியாது, அன்பு தெரியாது, எதுவுமே இருக்காது. இந்த துன்பம் மட்டும்தான் நிற்கும். இப்பதான் மனுஷன் என்ன சொல்றான், வாழ்க்கையே துன்பகரமானது என்று சொல்கிறான். வாழ்க்கை துன்பகரமானது இல்லை, வாழ்க்கை எப்படிப்பட்டது, அது ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமயமானது. அப்ப இங்க இந்த துன்பம்ங்கிற ஒன்றைய நம்ம உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அத்துணை உணர்வுகளையும் மறைக்கக்கூடியது இந்த துன்பம். அதனாலதான் மகான்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சமநிலை வாழ்க்கையில நின்னாங்க. அப்ப புறம் என்பதை எந்த இடத்துல எந்த அளவுல நிக்க தெரியணும் என்பதை சொல்லிக் கொடுத்தால்தான் வாழ்க்கை. இது யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இப்பொழுது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், 195% ஒரு 5% விட்டுருவோம். ஏன்னா என்ன சார் எல்லா பேருமே அப்படியா அப்படின்னு யாரும் கேட்டுருவாங்களே. இல்லை, 98% பெற்றோர்கள் இதை சொல்லிக் கொடுப்பது இல்லை. அகம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறதுங்கிறத சொல்லித் தருவது இல்லை. புறம்தான் வாழ்க்கை என்று குழந்தைகளை புற வாழ்க்கைக்கு வேண்டியதை மட்டும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் கொண்டு விடுறாங்க. அவங்க முழுக்க முழுக்க புறம் என்பதை மட்டும்தான் அங்கும் சொல்லப்படுகிறது, அகம் என்பதை சொல்லப்படுவதில்லை. அப்படியே போய் என்ன பண்றீங்க, புறத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்து வைத்து விடுகிறீர்கள். அங்கு வாழ்க்கை துன்பகரமான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கை துன்பகரமாக வாழ்க்கையா இருக்கிறதே, சரி உங்க வாழ்க்கை தான் துன்பகரமா ஆயிப்போச்சு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுமா இல்லையா?
இல்லை இல்லை, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதை விட அதிக துன்பகரமானதாக இருக்க வேண்டும், அதற்காக நாங்கள் கடும் முயற்சி எடுக்கிறோம் என்று முயற்சி எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் 98%. பேர குழந்தைகள் அதை விட துன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன். பேர குழந்தைக்கு வரைக்கும் நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்தி பேசணும் அப்படிங்கிறோம்னா இன்னும் டீட்டெயிலா பேசணும். இந்த அகம் புறம்ங்கிறத பத்தி இன்னும் நிறைய பேசணும். நம்ம அடுத்த பகுதியில இந்த அகம் புறம் என்பதை இன்னும் நிறைய பேசலாம். முழுக்க முழுக்க வாழ்க்கை அகம் புறம். இதுல இருக்கக்கூடிய எதிர்த்தன்மை என்ன, இதை நம்ம எப்படி நம்ம மாற்றணும், எப்படி வாழணும் அப்படின்னு இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் பதிந்து இருக்கிறது. அதை வாழ்க்கை ரீதியாகவும் இதை ஜோதிட ரீதியாகவும், ஜோதிடம் என்பதும் நம்ம வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிப்பா சொல்லும். அதன் மூலமாக இதை எப்படி புரிந்து கொள்வது, இதை எப்படி கண்டுபிடிப்பது, இதை எப்படி மாற்றிக்கொள்வது, எப்படி நம்ம இதை சமன் செய்வது, அதுக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடரில் அகம் புறம் பற்றி மிகவும் சிறப்பாக விளக்கினார்கள் ஞான ஆசிரியர் நன்மணிய ஐயா அவர்களே. நாம் அனைவரும் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய சிந்தனை எல்லாருக்கும் புதுமையா இருந்திருக்கும். அகத்தில் புறம் கலந்திருக்கிறது, புறத்திலும் அகம் கலந்திருக்கிறது என்று பல்வேறு எடுத்துக்காட்டோடு ஐயா அவர்கள் விளக்கினார்கள். நமது வாழ்க்கை என்பது காந்தத்தின் அடிப்படையில் தான் உள்ளது. எங்கும் காந்தம், எதிலும் காந்தம் என்று கூறி துவங்கினார்கள். அடிப்படை காந்தம் என்பது இருப்பு, அது இரண்டாக உள்ளது. அடிப்படை காந்தம், இருப்பு என்பதும் இயக்கம் என்பதும் உள்ளது. இருப்பு என்பது இருந்த இருநிலை கொண்டே இருப்பது. இயக்கம் என்பது இரண்டாக உள்ளது, அது காந்தம். ஈர்ப்பு மற்றும் தள்ளும் ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் மற்றும் தள்ளும் ஆற்றல் தான் இந்த காந்தம். இது எதிர்மறையானது. உண்மையான வாழ்வில் மனிதன் உயரவே இல்லை. மனித வாழ்க்கை என்பது அகம் புறம் என்ற இரு எதிர் துருவங்களால் உள்ளது. மனிதன் புற வாழ்க்கையில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அகத்திலும் சிறிது புறம் கலந்திருக்கிறது, புறத்திலும் சிறிது அகம் கலந்திருக்கிறது. பசி என்பது உணர்வு, அது அகம் சார்ந்தது. பசி என்ற உணர்ச்சி மனதின் எழுச்சி நிலை, அதற்கு முன் உணர்வு என்று இருக்கும் என்று சொன்னார்கள் ஐயா. மகரிஷி ஐயா அவர்கள் மனதின் 10 படிநிலையில் அனைத்தையும் விளக்கி உள்ளார்கள். அதை ஒவ்வொரு படிநிலையுமாக ஐயா அவர்கள் மிகவும் விளக்கினார்கள். எது அறம், எது புறம் என்பதை நாம் அதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு உணர்வு தேவையை அடிப்படையாக கொண்டு வரும். அது ஆனது அது உணர்வின் அனுபவம் என்பது விளக்கினார்கள். மன்னிக்கணும், வேற இடத்துல இருக்கிறேன். திருமணம் என்பது அக வாழ்க்கை, அது உணர்வு சார்ந்தது. புறத்துல செட்டில் ஆன பிறகுதான் திருமணம் செய்கிறார்கள். அதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். புறம் என்பது அகத்தை கெடுக்கும், அகம் என்பது புறத்தை கெடுக்கும். நம் வாழ்க்கை சமநிலையாக இருக்க வேண்டும் என்பது ஐயா அவர்கள் பல விளக்கங்களோடு எடுத்து சொன்னார்கள். பசியை எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். நம் உடல் கழிவின் உந்து வேகம், இது அனைத்தையும் எந்த நிலையோடு நம்ம நிற்கும் போது அது அகமாக இருக்கிறது, அது பின் எப்படி புறமாக மாறுகிறது என்பதை ஐயா விளக்கினார்கள். பசி என்பது உணர்வு, அதை சமன் செய்ய மனதோடு புறத்தில் எழுச்சி பெற்று அதை சமன் செய்ய வேண்டும். தேவையின் பால் வரக்கூடிய எண்ணம் எல்லாம் ஆசை.
அது அகத்தில் இருக்கக்கூடியது புறம். சிவம் என்பதை நாம் அடைய வேண்டும் என்றால் அது 100% அகம். நாம் தேவைகளை 3 சமன் செய்ய புறத்தோடு தொடர்பு கொள்கிறோம். பசி என உணர்வு வந்தால்தான் சாப்பிட வேண்டும். பசி என்ற உணர்வு சமநிலை அடைந்துவிட்டால் அதை நிறுத்திவிட வேண்டும். அப்படி நிறுத்தாமல் சாப்பிட்டு கொண்டால் நோய்கள் அதிகமாகும். அதை நிறுத்திவிட்டோம்னா 75% நோய்கள் வராது என்பதை கூறியிருக்காரு ஐயா. பசி என்பது அகம் என்பதால், ஆனால் அது இப்ப புறத்தின் தூண்டுதலாக அது புறமாக மாறிவிட்டது. பசி என்பது ருசி அறியாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல உணவை குறை சொல்லுவோம் பசி இல்லாம சாப்பிட்டா. சுவை என்பது ஜீவகாந்த வரவு, ருசி என்பது ஜீவகாந்த செலவு. பழத்தில் உள்ள இனிப்பு வரவு, லட்டில் உள்ள இனிப்பு செலவு. இன்பம் அதிகரிக்கும் போது துன்பமாக மாறுகிறது என்று சொல்லுவாங்க ஐயா. ஆனால் அது அப்படி அல்ல. இன்பத்திற்கான பொருளின் தொடர்பு அதிகரிக்கும் போதுதான் அது துன்பமாக மாறுகிறது. சமநிலை அடைந்த இடத்தில் நிறுத்திவிட்டால் துன்பமாக மாறாது. புறத்தில் எந்த அளவில் நிறுத்த வேண்டும் என்பதை பற்றியும் அகத்தின் வாழ்க்கையை பற்றியும் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த சமுதாயம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அறம் புறம் பற்றியும் அடுத்த வாரமும் சிந்திக்கலாம் என்று ஐயா அவர்கள் கூறி முடித்தார்கள். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. கேள்வி பதில் நிகழ்வு வச்சுக்கலாங்களா ஐயா? சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயாவிடம் இந்த சிந்தனையில் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதற்கு முன்னதாக இந்த வாரம் வரும் நிகழ்வுகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். தினம்தோறும் காலை மற்றும் மாலைகளில் தவம் மற்ற சிந்தனை உறவுகளும் நடத்தி கொண்டு வருகிறது. அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய் அன்று காலை தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம், அதனைத் தொடர்ந்து புத்தக கலந்தாய்வு. கவலை தோன்றும் இடம் என்ற தலைப்பிலே அருள்நிதி மீரா அம்மா அவர்கள் சிந்தனை உரையாற்ற உள்ளார்கள். புதன் அன்று மாலை உலகில் எப்பொழுது அன்பு மலரும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை நிகழ்த்த உள்ளார் KG சாமி ஐயா அவர்கள். வியாழன் அன்று மாலை இறை உணர்வும் அறநெறியும் என்ற தலைப்பிலே என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். வெள்ளி அன்று ஆரோக்கிய உரை கல்லீரலும் பித்தப்பையும் என்ற தலைப்பிலே ஹீலர் கார்த்திகா மற்றும் ஹீலர் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் அனைத்து நிகழ்வுகளில் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜி அம்மா அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா, டவுட் எல்லாம் எதுவும் இல்லை ஐயா. இப்போ நீங்க அகம்புறம் சில எக்ஸாம்பிள் வச்சு எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி புண்ணிய பதிவுக்கும் அகம்புறமா வச்சு ஒரு விளக்கம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஐயா. அதுக்குதான் கேட்டேன் ஐயா. சரி சரி, அதாவது ரைட். இல்ல, நம்ம இப்ப அதையும் நம்ம தனியா பேசலாம். நம்ம போன வாரம் பேசியிருக்கோம். அதாவது இப்ப ஒரு செயல், ஒரு காரணம், ஒரு காரியம், அந்த காரியம் அதோட கட்டாயிருச்சு, தொடரவில்லை என்று சொன்னால் அது புண்ணியம்னு சொன்னோம். அப்படி தொடர்ந்தால் பாவம் சொன்னோம். அப்ப ஒரு காரியம் அதோட அப்படி கட்டாயிருது அப்படின்னு சொன்னோம்னா, கட்டாதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா அது அகத்தில் ஒடுங்கி விட்டது என்ற அர்த்தம். அப்ப புண்ணியம் என்பது அகத்தில் ஒடுங்கி விடுகிறது, பாவம் என்பது புறத்தில் வெளிப்படுகின்றது. அப்ப அதையுமே புண்ணியத்தை அகம் நோக்கிய பயணம் சொல்லலாம், பாவம் என்பது புறம் நோக்கிய பயணம். இப்படி அதை தனியா பேசலாம். இது போவோம், அகம் புறம்ல போகும்போது அதையும் பேசணும். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மிக சிறப்பாக இருந்தது ஐயா. அகம் புறம் இப்போ காரண வரமும் சொன்னீங்க, அதோட தொடர இதுவும் வருது. அகம்
ஒரு தொலைக்காட்சி தொடர் மாதிரி இது போயிட்டே இருக்கு. நிறைய அது பொக்கிஷமாட்ட அகம்புறத்திலேயே நீங்க சொல்ற பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது அகம்புறத்தை வந்து நம்ம வாழ்க்கையில அனலைஸ் பண்ணோம்னா நிறைய இருக்கு. நிறைய இடத்துல நிறைய நம்ம தப்பு பண்றது முழுது இங்கதான் தப்பு பண்றோம். ஆமாங்கய்யா, நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது தெரியறது இல்ல. சின்ன சின்ன அந்த தவறுகள் கூட தெரியாமையே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது அது கூட நமக்கு தெரியாமலேயே அதெல்லாம் கர்ம வினையாக கூட கூட்டிட்டு இருக்கலாம். இப்ப ஒரு ஒரு வாரம் சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப எல்லாம் வந்து திருமணம் வந்து சம்பளம்லாம் அதிகமா இருந்தாதான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பசங்களுக்கு எல்லாம் பொண்ணுன்னு போய் கேட்கும் போதே பையனை எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பளம், இப்படிதானுங்க கேக்குறாங்க. ஆமா ஆமா இப்ப இந்த அப்படிதான் பார்க்கணும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க அதானங்கய்யா கேக்குறாங்க. பையன் எந்த வேலையில இருக்கிறாங்க, எவ்வளவு சம்பளம், அப்படி இருந்தாதான் பொண்ணு கொடுப்போம். அவங்க போய் தனியா பெங்களூரோ சென்னையோ கோவையோ தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருமானம் அவங்களுக்கு போதுமா அப்படின்னு எல்லா கொஸ்டினும் கேக்குறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கும் ஒரு அளவு வருமானம் வரும்போது தான் இவங்களும் பொண்ணை வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இன்றைய காலகட்டத்துல அப்படிதானங்க இருக்கு. நீங்க நீங்க இதை பாருங்கம்மா. இன்னைக்கு கூட ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் விஷயமா என்கிட்ட ஜாதகத்துக்கு பாக்குறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பொதுவா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண் பார்க்க போறப்ப என்ன பாக்குறாங்க, பெண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க, பெண்ணுக்கு அங்க பெண்ணுக்கு என்ன வசதி இருக்கு, பெண்ணுக்கு என்ன செய்வாங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஆமாங்க. இது கேட்கறது உண்டு. ஆனா பெண் வீட்டார் வந்து அது என்ன அப்படின்னு கேட்கறது இல்லை. ஏன்னா அங்கதானே இவங்க பெண் அங்க போறதுனால கேட்கறது இல்லைன்னு வச்சுங்க. சரிங்க. பெண்ணு வந்து அவங்க ஆண் வீட்டுக்கே போயிடுறாங்க இல்லையா, அதனால நம்ம கேட்கறது இல்லை. அவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம கொடுத்துட்றோம். ரைட்டு. இப்போ இப்ப இப்ப இப்படி இப்படி இருக்கும்போது இப்போ இந்த புறத்தையே பார்த்துட்டு அந்த அகம்ங்கிற வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அந்த திருமணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அகம்ங்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அங்க அங்க என்ன ஆகுது, பொதுவாக சமுதாயத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆண்கள்லாம் என்ன பண்றாங்க, இப்ப பெண்களுக்கு வந்து வசதி அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வசதி இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு இவங்களுக்கும் வசதி இருக்கும், வசதிகளை எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அகம் சார்ந்த வாழ்க்கையை இந்த ஆண் வெளியில பல இடத்துல போய் அவன் என்ன பண்றான், அதை சமன் செய்து கொள்கிறான். இது சமுதாயத்துல இருக்கிறத நான் சொல்றேன். நான் வந்து இப்படி சொல்ல பொதுவாக இருக்கக்கூடியதை சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லல. சமன் செய்து கொள்கிறான். ரைட்டா? அப்ப இவன் என்ன பண்றான், அப்ப அங்க இருந்து இவனுக்கு ஏதோ ஒண்ணு இவ்வளவு கிடைச்சிச்சுன்னா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய வாழ்க்கையை சமன் செய்து கொள்கிறான். பெண் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல சகிப்புத்தன்மையோட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் நம்ம நாட்டுல இருந்துச்சு. இப்ப பெண்கள் என்ன பண்றாங்க, இவ்வளவு வருமானம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவங்களே கண்டிஷன் போடுறாங்க. சரி, இவ்வளவு வருமானம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுறீங்க. கல்யாணம் பண்ணி அந்த அகம் சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, அகம் சரியா வரலன்னு சொன்னா இப்ப டைவர்ஸ் போயிடுறாங்க. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும், ஆண்கள் எப்படி வெளியில போய் சமன் செஞ்சாங்களோ இப்ப பெண்கள் வெளியில போய் அதை சமன் செய்யக்கூடிய காலமாக மாறி போயிடும். நீங்க எப்ப புறமாக நீங்க பாத்துட்டீங்களோ, இங்க புறத்துல வந்து இது எல்லாமே என்ன ஆயிரும், சமுதாய சீர்கேடாக மாறிவிடும். அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்குது இப்ப சமுதாயம். அப்ப பெற்றோர்கள் பங்குன்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிறதுல வந்து அந்த பெற்றோர்கள் வந்து சொல்லியும் புரிய வைக்க முடியல. இது எப்படிங்கய்யா சரி பண்ண முடியும்? இல்ல, பெற்றோர்கள் சொல்ற பெற்றோர்களே 5% தான் இருப்பாங்க. ஆனால் ஏன் புரிய வைக்க முடியல அப்படின்னம்னா, நீங்க வளர்க்கும் போது அப்படி வளர்க்கல, இப்ப மட்டும் சொல்றீங்க. வளர்க்கும் போது என்ன பண்றீங்க, நீ படி சம்பாதி, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க. இங்க வந்து நீங்க சொன்னீங்கன்னா புரிய வைக்க முடியாது. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, சின்ன வயசுல இருந்து அவனை அகம் சார்ந்த வாழ்க்கைய, நீ படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட கோயிலுக்கு போறது, ஸ்லோகம் சொல்றது, பஜனை பாடுறது, இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் கம்பல் பண்ணாங்க.
இப்ப என்ன பண்றோம்? ஆமாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ படி, மார்க் வாங்கு, மார்க் வாங்கு, மார்க் வாங்கு. அப்ப நீங்க கண்டிப்பா. வளர்க்கறது முழுவதும் புறமா வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு நீங்க அகத்தை சொன்னீங்கன்னா அவனுக்கு எடுக்காது. ஓ, சரி சரிங்க. அப்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே அகமும் புறமும் கலந்து கொடுக்கணும். அந்த காலத்துல சின்ன வயசுல இருந்து அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் கலந்தே தான் வாழ்க்கை இருந்தது. ஓரளவுக்கு படிப்பாங்க, ஓரளவுக்கு விளையாடுவாங்க, ஓரளவுக்கு கோயிலுக்கு போவாங்க, ஓரளவுக்கு ஸ்லோகம் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும், எல்லாம் கலந்ததாக இருக்கும். இப்ப எல்லாமே ஒன்லி ஹோம்ஒர்க்கு, படிப்பு, மார்க்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு வந்துட்டோம். அப்ப நம்ம சொல்லி மாத்துறது கஷ்டங்கம்மா. தச்சு நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து அப்படியே கொண்டு வரணுங்க. நாங்க கூட அப்ப எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாமோ இல்ல ஏதாவது ஸ்கூல் முக்கியமானதா இருந்தா கூட ஒரு கல்யாண விட விசேஷமா இருந்தா கூட ஐயோ பிள்ளைங்களுக்கு படிப்பு போயிடும் அப்படின்ட்டு விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவோம். அதெல்லாம் இப்பதாங்க உம் உணர்றோம். கூட்டிட்டு அதனால போகணும். இப்ப இன்னைக்கு சமுதாயம் கெட்டதுக்கு காரணம் குழந்தைகளை விட பெற்றோர்கள் தான் பெற்றோர். அதிகமான காரணமாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. வேறங்கம்மா, வாழ்க வளமுடன். நமக்கு நன்றிங்க. இதெல்லாம் ம், இருக்கட்டும். ம். வேதாத்திரியத்துல பிரம்மஞானம் முடிச்சவங்களே இன்னும் பார்வை பார்க்கறாங்கும் போது எனக்கு வேதனையா இருந்தது. நிறைய ஏன் இப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க வேதாத்திரியன்னு சொல்றீங்க, எல்லாருமே சமநிலையில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இப்ப வேறுபடுத்தி பாக்குறாங்க. எல்லாரும் இந்த விஷயத்துல சமநிலையா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கய்யா. அது ரைட். ஆனா நான் சொன்னேனே, நம்ம பிரம்மஞானம் முடிச்சுட்டு அவங்களே அப்படி பாக்குறாங்கன்னு சொன்னோம். அதனுடைய ஆமா. அதனுடைய ரிசல்ட்டையும் நான் இப்ப சொல்லிடுறேன். அந்த ம், பையனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் ம். அந்த பையன் வீட்டுக்கே சொல்லாம அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் குழந்தைய பத்துட்டான். இப்பதான் தெரியுது அவங்க பெற்றோர்களுக்கு. ஆ, அந்த ஆஹ் மாதிரிதான் அப்ப அப்ப இந்த மாதிரிதான் அப்ப இருக்கிறோம். அப்ப பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம்? அப்படிதான் இருக்குது இன்னைக்கு சமுதாயம். உம் வாழ்க இப்படியெல்லாம் வளமுடன். நன்றிங்க. மாற்ற பெற்றோர்கள் மாறணும். வாழ்க்கை வளமுடன்ங்கய்யா. மிக்க நன்றி. நிறைய செய்யலாங்கம்மா. அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஏன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஐயா நீங்க சொல்றது கரெக்டுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஆனா இது என்னன்னா இப்ப எங்க போனாலுமே மார்க்குன்னு உயிரை எடுக்கிறாங்கய்யா. அதுதான் என்ன ம் பண்றது ம் இல்லை. எங்க போனாலுமே எதுக்கு ம் எடுத்தாலும் இந்த மார்க். இப்ப நான் வந்து ஜஸ்ட் என்கொயரி பண்ணங்கய்யா. அவங்க வந்து இவ்வளவு ம் மார்க் இருந்தா நீ இவ்வளவு லட்சம் கட்டணும், அவ்வளவு லட்சம் கட்டணும், இப்படி உயிரை எடுக்கிறாங்க. அதாவது என்ன காரணம்னா ஐயா ஐயா, இதுக்கு மக்கள் போய் காரணம் விழுறதே ஒன்னே அடுத்தது. ஒண்ணுதாங்கய்யா. அதுக்கு நம்ம ம். புறத்துல நீங்க காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஆமாங்கய்யா. காரணம், தேவை என்றால் என்ன என்று சமுதாயம் உணராதவரை அப்படிதான் இருக்கும். நாம சமுதாயத்தை ம். குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாம ம். தேவையை உணர்ந்து கொண்டால் நாம அதுல இருந்துக்குவோம், அவ்வளவுதான். இது சரிங்கய்யா. சமுதாயத்தை நம்ம ஒன்றும் குறைய சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் ம். எதுக்குன்னா சமுதாயத்தை மாற்றுவதற்கு அல்ல. நம்மள நாம் நாம் தேவையை மாத்திக்கிறோம். உணர்ந்து கொண்டோமா, சரிங்கய்யா. அவ்வளவுதான். நம்ம தேவையை உணர்ந்து கொண்டால் நம்ம தேவையில எப்படி நம்ம வாழ்றதுங்கிறதுக்குரிய தெளிவு நமக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதானே தவிர சமுதாயம் எப்படியோ போயிட்டு போகுது. அது போய் ம். கஷ்டத்துல போய் கஷ்டப்பட்டு வரட்டும். நம்மளை ம். மாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பேசுறோங்கய்யா. வாழ்க வளமுடன். சரிங்க சார். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க நன்றிங்க.